Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கோதுமை ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக இல்லாமல் இது டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது கோதுமை ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி திராட்சையை இந்த நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே நெய்யில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதையும் இந்த நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த நெய்யில் வதக்கிறதுனால நல்லா ஸ்வீட் நல்லா மணமாகவும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோதுமை ரவை நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ குக் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். இந்த கோதுமை ரவை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால பார்த்துக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி ஆட் பண்ணி இந்த ரவையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ரவையும் ஒரு மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கும். இதே ஸ்வீட்டை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா 1:2, 2.5 கப்ஸ், அதாவது 1 கப் கோதுமை ரவைனா 2.5 கப் தண்ணி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.25 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இதை நம்ம டைரெக்டாக சேர்க்குறோம். ஸோ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி இந்த கோதுமை ரவை கூட நல்லா ஜெல் ஆகணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ரவை அவ்வளோ குக் ஆகாது, அதனால எப்போதுமே பார்த்துக்கோங்க. ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் இலகி வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ரவையும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க.
இப்போ ரவையும் வெல்லமும் நல்லா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரா கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.